அல்லாஹ்வை பத்தி எப்பயும் என்னுங்க நல்லெண்ணம். நாங்கள் எப்பதான் இப்படித்தான், நாங்களும் இனி வாகனம் ஒன்று வாங்கவா, நாங்களும் வீடு கட்டுறதுக்கா, நாங்களும் அப்படி நினைச்சா அப்படியே தான். அது ஹதீஸ். ஆனா இந்த அப்தி வன்னி, ஏண்ட அடியான் என்ன பத்தி எப்படி என்றானோ அப்படித்தான் நான் அவனோட நடந்து கொள்ள போறேன். நீங்க அல்லாஹ் பத்தி எண்ணுங்கோ. இந்த கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு அல்லாஹ் மாளிகைகளை கொடுக்கலும் என்றால் ஏன் அல்லாஹ்வுக்கு எனக்கு மாளிகை தரலாது? ஏனப்பா இந்த சுப்ஹானல்லதி சஹர்லனா ஓதாம, அந்த துஆவே பாடமில்லாத, அந்த துஆவுக்கு அர்த்தமே தெரியாத இந்த காவிர்களுக்கு, மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாகனத்தை கொடுக்கலும் என்றா எனக்கு சுப்ஹானல்லதி துஆ தெரியும், நான் அந்த துஆவை அர்த்தம் விளங்கி ஓதக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு எனக்கு தரலாது? நிச்சயமாக தருவான். பாசிட்டிவ் திங்கிங். அல்லாஹ்ட்ட கேட்கிறவங்க பாசிட்டிவா கேளுங்க. எதையும் ஏலாண்டு கேட்க வேணும். அல்லாஹ்ட்ட உதவி கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள் கொஞ்சம் பாருங்க. நான் எப்பயும் சொல்லிப்பேன், உதவி தேடுறவங்க, அல்லாஹ்ட்ட கையேந்திரவங்க, இஸ்தனஸ்தஈன், உதவி தேடுறவங்க என்ன செய்யணும்? குடைய மடக்கிறது போல புத்திய மடக்கி வச்சுட்டு துஆ கேளுங்க. எதை வச்சுட்டு சொல்லுங்களேன். புத்திய மடக்கி வைங்க. குடை கெட்டு கம்பிக்குது. எத்தனை கம்பிக்குது? இதே மாதிரி மனிதன் மூளை 8 பக்கத்துக்கு போகும். இல்ல ஓண்ட வேலையை கொஞ்சம் பொத்து, இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. ரப்பிடத்துல கையேந்து வாயில வார்த்தை கேளுங்க ஈமானோட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க அல்லாஹ் இடத்துல. அப்படித்தான் கேட்டாங்க. ஒன்று சொன்னாங்க, முதலாவது சொன்னாங்க, ربنا إني أسكنت ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم. மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு பள்ளத்தாக்குல, ஒரு பாலைவனத்துல என் குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், என் குடும்பத்துக்கு பல வர்க்கத்தை உணவாக கொடுப்பாயாக. என்னங்க ஆச்சரியம் இது? ஆரம்பத்தில் சொல்றாரு, மரமும் இல்ல, செடியும் இல்ல, கொடியும் இல்ல, கார்டனும் இல்ல, ஒன்றும் இல்ல, தண்ணியும் இல்ல. பிவாதின் غير ذي زرع عند بيتك المحرم. நாங்க துஆ கேட்டா சொல்லுவாங்க, முஃப்தி சாப் துஆவுடைய முன்னும் பின்னும் முரணாய்க்குன்னு வாங்க. துஆட முன்னும் பின்னும் முரணாய்க்குன்னு வாங்க. ஒருத்தருக்கு உடுப்பில்ல, தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்ல. அவர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், என்னையும் என்ற குடும்பத்தையும் ஓண்ட வீட்டுக்கு விருந்தாளியாக அடுத்த வருஷம் ஹஜ்ஜி கூப்பிடு யா அல்லாஹ்னு துஆ கேட்டா நாங்க சொல்லுவோம், அடே தின்றதுக்கே உணவில்லை, ஹஜ்ஜுக்கு துஆ கேட்கிறான், இவனை போல முட்டாளிப்பானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தாராங்க எங்களுக்கு, நீங்க துஆ கேட்கணுமா, ரப்பிடத்துல உதவி கேட்கணுமா, இத பொத்துங்க, மூடுங்க. அப்படியே குடைய மடக்கி வைங்க ஒரு பக்கத்துக்கு, தொடர்ந்து கேளுங்க ரப்பிடத்துல. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அல்லாஹ்வை நல்லா நினைங்க, அல்லாஹ் பத்தி பெரிசா எண்ணுங்க. ஏண்ட ரப்பு என்னையும் என்ற குடும்பத்தையும் என்ற சந்ததியையும் என்ற மனை மக்களையும் எப்பயும் கண்ணியமாகத்தான் வைப்பான். அப்படி என்னங்கோ பாசிட்டிவ் திங்கிங். துஆவை கொண்டு பாசிட்டிவ் திங்கிங் உருவாக்குங்கோ. ஒரு பாகிஸ்தான் ஜமாத் வந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் ஒரு வருஷம் அமெரிக்கால ஜமாத் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். எங்கட 11 மாசம் முடிஞ்சிட்டது, இன்னும் 1 மாசம் இருக்குது. இந்த 1 மாசத்தை சிலோன்ல வேலை செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி பேசுறோம். அப்ப ஜமாத்துடைய இஷாவுடைய பயானுக்கெல்லாம் பிறகு பக்கத்தில் ஒரு சகோதரர் உட்கார்ந்து கேட்டாரு, நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு சொல்லி. யார்கிட்ட? அந்த ஜமாத்துல வந்து சகோதரத்தில், நீங்க என்ன தொழில் செய்றீங்க? அவர் சொன்னார், நான் ஒரு பக்கோடா வியாபாரின்றாரு. பக்கோடா வியாபாரி ஜெம் வியாபாரி அல்ல, என்ன வடை வியாபாரி. இந்த கேட்டவருக்கு என்னடா வடை வியாபாரி, அமெரிக்கா, யுஎஸ் 11 மாசம் இவர் சும்மா அப்படி பார்க்கிறாரு. இவர் சொன்னாரு, நான் தான் வடையாவாரி, என் அல்லாஹ் வடையாவாரி அல்ல. நான் தான் வடையாவாரி, என் அல்லாஹ் வடையாவாரி அல்ல. நான் தான் வடை விற்கிறேன், அவன் வடை விற்கிறல்ல, அவன் பெரியவன். எங்கட வியாபாரத்தை வச்சு எங்களை ரொம்ப மட்டு போட வானம் யாரும் வாழ்க்கையில கொண்டு வாங்கித. இது எல்லாத்தையும் உலமாக்கள் சொல்றாங்க, உள்வாங்கினது தான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்ட்ட உதவி தேடக்குள்ள இஅ்திமாதோட சிகத்தோட கேளுங்க, ஏண்ட துஆ கபூல்.
ஏண்ட துஆ கபூல். எனக்கு இந்த மிச்சம் பேசணும். இஸ்தஈன் அல்லாஹ்ட்ட எப்படி உதவி கேட்கணும். குர்ஆன் மிக தெளிவா பேசிக்குது. இதனால தான் சொல்றாங்க உலமாக்கள், ஒன்று இபாதத், ஒன்று உதவி கேட்கிறது. இய்யாக நஅபுத், உன்னையே வணங்குகிறோம். இபாதத்தில் வரணும் கமாலுல் ஹுப்பி வ கமாலுல் துல்லி, பரிபூர்ணமான அன்பும் பரிபூர்ணமான பணிவும். பணிவு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அல்லாஹ்விடத்தில் நஸ்தஈன், உதவி கேட்கிறோம். உதவியில வரணும் ரெண்டு, சிகத், உறுதி. ஏண்ட துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏண்ட துஆ கபூல். இதுக்கு பதில் சொல்லப்படும். தஹஜ்ஜுடைய துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வே கேட்கிறான். கேட்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? தாரத்துக்கு நான் விரிஞ்சிருக்கிறேன். உலகத்தில் யாரால நீக்கிறீங்களா? அப்படி இருக்கிறாங்களா? அப்படி நீங்க கேளுங்க, நான் தாரன்னு சொல்லி. நாங்க போகக்குள்ளே அவர் பாப்பாரு பாடி லாங்குவேஜ், இவர் வாராரு, ஏதோ கேட்கத்தான் வாராரு. இவர் கேட்கிற லட்சம் கேட்க மாட்டார், 1000 ரூபா தான் கேட்பாரு. சரி, இவருக்கு ஒரு பாடம் படிப்பு விட்டுவோம். அவர் வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் போக்குள்ள, நான் உங்களை காணத்தான் நீந்தேன், எனக்கு ஒரு 2000 ரூபா எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி? இவர் சொல்ல உங்களை காணத்தான் நீந்தேன், எனக்கு ஒரு 2, அவருக்கு தெரியும். இவர் பார்த்தா நான் 1000 ரூபா கேட்டு வந்தேன், 2000 ரூபா கேட்குற கேஸ் பாரம், கண்ணியமா மொல்ல கலந்து பேச்சிடுவோம் துட்டு. உலகத்தில் யாரும் கொடுக்க விருப்பம் இல்லை. உலகத்தில் யாரும், அல்லாஹ் சொல்றான் கேளு வாப்பா நான் தாரேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அந்த உறுதியோட கேளுங்க. சிகத், உறுதி, இஅ்திமாத், ரப்பிடத்தில் நம்பிக்கை. அல்லாஹ் பொய் பேசாதவன், அல்லாஹ் உறுதியாக தருவான். எனக்கு ஹைர் இருந்தா தருவான். அல்லாஹ் ஹக்கீம், அல்லாஹ் ஹக்கீம். குதிரைக்கு கொம்பு கொடுத்தான், கொடுத்தானா? கொடுத்தானா? இவங்க தலையாட்டுறீங்க. குதிரை கொம்பு கொடுக்கல, குதிரை கொம்பு கொடுக்கல. ஏன் கொம்பு கொடுக்கல? ஹக்கீம். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எருவ மாட்டு கொம்பு கொடுத்தான், ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும். குதிரை உயரமா படைச்சான், அல்லாஹ்வுக்கு தெரியும். ரப்புடைய ஏற்பாடு. வல்ஆதியாத் ضبحا, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் குதிரையை பத்தி. சுப்ஹானல்லாஹ், ஹக்கீம். அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களோட மகன் உங்கள்ட்ட எல்லாம் கேட்பாரு, கேட்கிறாரு, வாப்பா வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையில. ஆனா புள்ள கேட்கறதுல வாப்பா கொடுக்க மாட்டாரு. வாப்பா சொல்லுவார், எங்களுக்கு அறிவிக்கலையா, கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் தலையை பாவிச்சோடுமே. புள்ள கேட்கறதுக்கெல்லாம் கொடுத்துட்டா புள்ள கட்டி போய்ச்சிடும். யார் சொல்லுவாரு? வாப்பா சொல்றாரு. மகன் வந்து சொல்றாரு, 3ஆவது படிக்கிற மகன் சொல்றாரு, எனக்கு எனக்கு என்ன வேணும்? எஸ்திரி ஒன்று வேணும். எத்தனாவது படிக்கிற மகன்? 3ஆவது படிக்கிற மகன். பாப்பா வாங்கி கொடுப்பாரா? அப்ப வாங்கி கொடுப்பாரா? பொத்து வாய, சோத்துக்கே வழியில் உனக்கு எஸ்திரியானு கேட்பாரு. ஹக்கீம், பாப்பா ஹக்கீம். பாப்பா சிந்திக்கிறார், இப்ப இல்ல, அது ஜிசி ஓலவலுக்கு பிறகு பார்ப்போம், அது பிறகு வாங்கித்தார. ஹக்கீம், நுண்ணறிவுள்ளவர் வாப்பா. புள்ள கேட்டோன்னு வாப்பா வாங்கி கொடுக்கறல. நாங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள், எங்களுக்கு புத்தி இல்லை, அல்லாஹ்க்கு தெரியும். நீங்க பணத்தை கேட்கிறீங்க, உங்களுக்கு சல்லிய தந்தா நீங்க கொஞ்சம் வேற மாதிரி பேசிடுவீங்க. நீங்க நயவஞ்சகளாக மௌத்தாக வேண்டி வரும். நீங்க போற ட்ரக்லே போங்கோ, உங்களோட துஆவை நான் வீணாக்கல், இதை உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன். உங்களோட மௌத்துக்கு முன் இதை காட்டுவேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் ஹக்கீம், அல்லாஹ் நுண்ணறிவுடையவன். யாருக்கு எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். சிலாக்கள் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சு இப்பதான் பணக்காரனா வைக்கிறேன், கல்யாணம் முடிச்ச முந்தையே கொஞ்சம் பணக்காரனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். வைஃப் சொன்னாவாம், அப்ப பணம் கிடைத்து என்ன முடிச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு பணம் முந்தி கிடைச்சிருந்தா நினைச்ச மாட்டீங்க. வைஃப்ட்ட சொன்னாருன்னா, கொஞ்சம் பணம் இப்போ உள்ள பணம் முந்தி கிடைச்சிருந்தா கல்யாணம் முடிச்சோடனே ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் நினைச்சிக்கலாம், கொஞ்சம் ஷோ ஐந்திக்கலாம் இல்லையான்னு சொல்லி. வைஃப் சொன்னாவாம், நல்ல விஷயம் தான், ஆனா பணம் இருந்தா என்ன முடிச்சிக்க மாட்டீங்களே, அதுல பிரச்சனை. எப்ப பணம் கொடுக்கிறோம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்ட்ட கேளுங்க, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்.
அல்லாஹ்வுடைய உதவி, அவுன்